திமுகவின் மீது குற்றம் சொன்னால் மட்டும்தான் பார்ப்பன தலைமைகள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை, பாஜகவினுடைய தலைமை, உயர்சாதி மேட்டிமையை நிலைநிறுத்தக்கூடியவருடைய தலைமை மகிழ்ச்சி அடையும். யாருக்கு அவர் வேலை செய்கிறார்? பெரியாரை இந்த மண்ணிலே உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற போது அவர் யாருக்கு வேலை செய்கிறார்? யாருடைய கூலியாளாக அவர் வேலை செய்கிறார்? யாருக்கு கூலிப்படை தலைவனாக சீமான் வேலை செய்கிறாரா? அந்த எஜமானர்களை குளிர்விப்பதற்காக பேசுகிறாரே தவிர, உண்மையிலேயே கோட்பாட்டு அரசியல் என்று ஒன்று இருந்தால் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருப்பது எது? தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருப்பது எது? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை, கல்விக்காக தரப்பட வேண்டிய நிதியை நான் உத்தரப்பிரதேசத்துக்கு செலவழிக்க போகிறேன் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறது. இருமொழி கொள்கை என்பது நம்மளுடைய இரு கண்களை போன்றது. சீமான் பேசுறாரு, இருமொழி கொள்கையே இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால், ஆங்கிலம் தெரிந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு சர்வதேச நிறுவனங்களிலே, மென்பொருள் நிறுவனங்களிலே, சாப்ட்வேர் கம்பெனியில, பெரிய பெரிய நிறுவனங்களிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் பெங்களூரில இருந்து, சென்னையில இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள்ல இருந்து உலகம் முழுக்க பரவி கிடக்கிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்று தந்தது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆங்கில அறிவு தான். இன்றைக்கும் ஆங்கில அறிவின் வழியாக ஒரு தமிழன் உலகத்தமிழனாக மாறிக்கொண்டிருக்கிறான். இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழை தவிர வேறு மொழியை படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆடு மாடு மேய்ப்பவனுக்கெல்லாம் அரசாங்க வேலை வாங்கி தருகிறேன் என்கிறார். ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறவன் படித்து உயர் அதிகாரியாக மாற வேண்டும், மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் படிக்கவே விரும்புகிறான். சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள், அன்றாட வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட தன் குழந்தை ஆங்கிலம் பேச வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் ஆங்கில மொழியின் மீதான பற்றல்ல. அதுக்கு பேரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. கல்வி என்பது என்னவென்றால், சாமானிய மனிதனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்திலே சாமானியன் பங்கு பெற வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் கல்வி பெற வேண்டும்.